அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி அரியமங்கலம் பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி அரியமங்கலம் பகுதியில் பழைய பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சிவன் தரையில் குவியலாக வைக்கப்பட்டிருந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், பழைய பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்துக்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருச்சி அரியமங்கலம் கணபதி நகரில் நடேசன் என்பவருக்கு சொந்தமான இடத்துல அதே பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் ஒரு வருடமாக இந்த பிளாஸ்டிக் குடோன் நடத்தி வருகிறார். இந்த நிலையில தான் இன்று அதிகாலை அந்த பகுதியில கரும்புகை வெளியாகி அதிக அளவு கண்ணெரிச்சல் அந்த பகுதியில் ஏற்பட்டது. அங்கு சென்று பார்த்த பொதுமக்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த குவியலாக வைக்கப்பட்டிருந்த அந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் தீப்பற்றி எரிந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். ஆனாலும் இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளவென பரவியது. இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே அதிக அளவு கரும்பு புகையதால் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்புத் துறையினர் அந்த வகையில் அந்த பகுதிக்கு வருகை தந்து 2 மணி நேரம் போராடி அந்த தீயை அணைத்தனர். மேலும் இது குறித்து அரியமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த தீ விபத்து காரணமாக சுமார் 5 லட்சம் மதிப்பிலான பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சாம்பலானது. இது குறித்து தற்போது போலீசார் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலை முதலே இந்த தீ பரவும் சம்பவம் அந்த பகுதியில் அறிந்ததால் பொதுமக்கள் அந்த பகுதியில் அதிக அளவு வர துவங்கினாங்க. இதனால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜலட்சுமி.